எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் தம்பி. சரி, யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஊருக்கு போயிருக்கேன் 2 நாள்ல வந்துரும் சொல்லு. சரி இந்தாங்க. செல்போன் எதுக்கு? எதுக்கா? திடீர்னு யாராவது பேசணும்ல. இது அரக்கோணம் வரைக்கும் எடுக்கான். பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு பூர்வீக அரக்கோணம் தானே தம்பி. சென்னையிலிருந்து கல்கத்தா வரை செல்லும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நொடிகளில் 5வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். Sorry, it's all right. വഴിന്നൊന്ന് മാറി നിക്കടോ. സോറി. மச்சி, சென்னையில என்ன மேட்டர்னு தெரியல, இந்த ஏரியால மட்டும் சூப்பர் குஜிலிஸ். என்ன சாப்பிடறாளுன்னு தெரியல, சரியான விளைச்சல் மச்சி. அத எங்கிட்ட கேள்றா. பகல்ல மோரு, நைட் ஆனா பீர். இவன் பொங்கிட்டான். நிறுத்துக்கிறான். என் ஆளை பாத்திருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா. அவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்கடா பாப்போம். உங்கள எவனாவது ஆம்பளையா இருந்தா சொல்றா பாப்போம். வேணாடா சங்கரு. ஒரு எலும்பு கூட்ட உடைச்சோம்ன்ற அவ பேர் உனக்கு வேண்டாம். ஏண்டா, உனக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான மேட்டர் இல்லையா? அதுல என்ன பெரிய 6 வித்தியாசம்? இத பார், ஐஸ்வர்யா ராய்க்கும் உன் ஆளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அதை வேணா நான் சொல்றேன். சொல்லு. டேய், ஐஸ்வர்யா ராய் உலக அழகி, உன் ஆளு உள்ளூர் கிளவி. பாரு, நைஸா என் பேர் எடுக்கிறான். என்னடா இது? குட். இந்த வாரம் மிஸ் பண்ண நினைச்சேன். வந்துட்டேன். கீப் இட் அப். How about a long beer? என்னடா ஊருக்கு எடுத்து சொல்றாங்க? போலடா, கேன்சல் பண்ணிட்டேன். டேய், வேற எங்கேயாவது போலாம்டா. ஏன், இங்க என்ன ப்ராப்ளம்? தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். சிட்டில ஓடுற எல்லா படமும் பார்த்தாச்சு. டைட்டானிக் 8 தடவை பார்த்துட்டேன். படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரனோட அதிக அளவு பார்த்துட்டோம் நாங்க. ஏற்கனவே நம்ம தான் டைட்டானிக்ல இருக்கோம்ல. டேய், நீ மட்டும் இல்லடா, நம்ம ஊர்ல எல்லாருமே சாயந்தரம் 7 மணிக்கு மேல டைட்டானிக்ல தான் இருப்போம். ஆனா இதே மூட்ல தியேட்டருக்கு போனோம் வை, எல்லாமே தலைகீழ தான் தெரியும். சங்கர், நீ வரியா? ஓகே. ஏய் சங்கர், சாரிடா. ஏப்பா பாய். ஏய், இவன் ஒரு படத்தை ஒரு தடவை மேல பார்க்க மாட்டான். வசந்த் கூப்பிட்ட உடனே ஓடுறான் பாரு. டேய் உட்றா, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். டிக்கெட் நான் அரேஞ்ச் பண்ணுவேன், நீ பார்க் பண்ணிட்டு வா. சரி. சார், டைட்டானிக் டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமா? சாரி சார், என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன். சார், என்னங்க டைட்டானிக் டிக்கெட்? எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் வேணுமா? உங்ககிட்ட இருக்கா? எவ்வளோ? 50 rupees. அதே வேலைக்கா? சார், நான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன்ல. தேவி பாடேஸ்வர் பிளாக்ல வித்தா சுளுக்கு எடுத்துருவாங்க. ரிசர்வேஷன் பண்ண கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. சாரி. சங்கர், இதோ டிக்கெட்ஸ். போலாம். ஓகேடா. ஹலோ சங்கர், டைட்டானிக் ரொம்ப நல்ல படம். 3 மணி நேரம் ஓடும். டென்ஷன் ஆகாம பாரு. என்ன புரியலையா? டிக்கெட்டு நான் கொடுத்தது.
டேய் சங்கர், சங்கர், எதுக்குடா டிக்கெட் கிழிச்ச? யார் அவன்? சொல்ற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது. நீ வா. இதெல்லாம் பேக் பண்ணுங்க. ஓகே சார். கீதா, நீ போய் விண்டோஸ் 95 புக் வாங்கிட்டு வந்துடுற, பேக் ஷாப்ல இருக்கு. ஓகே பிரியா. அந்த பேக் எவ்வளோ? ஏய், விண்டோஸ் 95 புக் கிடைச்சிருச்சு, வா போலாம். போலாம். ஆமா, உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போறியே, உன் செலக்ஷன் உங்க வீட்ல பிடிக்குமா? எங்க வீட்ல எல்லாமே என் செலக்ஷன் தான். சார் மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? என்ன சார்? நில்லு. எங்க போயிட்டு வர? ஏன் இவ்வளவு லேட்? இப்பதான் உனக்கு கிளாஸ் முடிஞ்சதா? அண்ணா, அண்ணனாவது தொண்ணனாவது வர வர நீ பண்றது சரியில்லை. அம்மா கொடுக்குற செல்லத்துல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நீ. ஹலோ பிரதர், இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? இருங்க, என் பர்ச்சேஸ் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. உங்க சைஸுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கதா 3 மணி நேரம் ஆச்சு. இந்த சைஸ்ல பேண்ட் ஷர்ட் எந்த ஊர்லயும் கிடையாது. கேட்டா பயப்படுறாங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? ஏய், தங்கச்சின் பாக்க உடம்ப கிண்டல் பண்ற நீ. ஏய், என்ன இது? என்ன இங்க சந்தை கடை மாதிரி? என்ன பண்ணுங்க? அம்மா, இது பாரு, நான் ஷாப்பிங்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து எப்படி கத்துற பாரு. என்னடா இவ என்னைய அடிச்சுடுவா போல இருக்கு. என்னடா நடந்துச்சு? ஷாப்பிங் தானடா போயிட்டு வந்தா? அதெல்லாம் ஓகேமா. இவனை பார்த்து குண்டு குண்டுன்னு சொல்றமா, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுமா. நீ குண்டு தானே? பாருங்கம்மா. ஆழாத. உண்மைதானடா சொன்னா ஒத்துக்கோ. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒத்துக்கலாம். சரி. ஏய், 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்படி தாண்டி இருப்ப. போடா டேய், அப்ப பாத்துக்கலாம். அம்மா, இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். கிளாஸ் முடிகிற மாதிரி இருக்கு, போலாமா? ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா? டிஸ்கவரி சேனல்ல வர காட்டு ஓனா மாதிரி இருந்துகிட்டு என்ன கேள்விடா கேக்குற? டேய், உங்க அப்பா அநியாயமா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரடா. உனக்கு சேனல் வைக்க தெரியலன்னு சொல்லு. என்ன அநியாயமா கொலகார நினைக்காத. போ. நான் ட்ரை பண்றேன். யார ட்ரை பண்ண போற? ஹாய். இருக்கட்டும்பா. ஹாய்டா. ஹாய் ராமு. சங்கர், இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? 2 minutes. உனக்கு 5 minutes வரேன்டா. என்ன சாஃப்ட்வேர் வேலை பண்றீங்க? நான் C++ கேக்குறேன். C++. நீ? டிவி தான். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் டைம் இஸ் ஓவர். சங்கர், என் டாக்டர் மேரேஜுக்கு நீங்க எல்லாம் கோவா வர்றீங்களா? வரோம் சார். ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்க கட்டாயம் வரணும். டிக்கெட்லாம் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வசந்த், அவசியம் நீங்களும் வந்துருங்க. கோவா இஸ் நைஸ் பிளேஸ் டு விசிட். கண்டிப்பா வந்துருங்க. என்ன? பை. ஓகே சார். டேய், அவரும் கைடு மாதிரி நம்மள கூப்பிடுறாடா. ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம்டா. என்னடா வசந்த்? சங்கர், நீ வரியா? நான் வரலடா, வேலை இருக்குடா எனக்கு. உன் வேலை என்னன்னு தெரியும், நீ வர. டன்.
Excuse me. Do you remember me? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? நீங்க நம்புறீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, முதல்ல உங்களை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அப்புறம் இங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல, இப்போ இங்க. நீங்க? ஐ எம் வசந்த். நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர். இங்க BA எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறேன். எதுக்கு மெட்ராஸ்க்கு வந்தேன்னு சொன்னீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. முதல்ல அந்த வேலையை பாருங்க. ஆட்டோ ராதாகிருஷ்ணன் ரோடு வருமா? உட்காருமா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஹலோ, பிரியாவுக்கு Thank ஃபோன். you, sir. பிரியா, ஃபோன் ஃபார் யூ. எனக்கா? எனக்கு யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா? ஹலோ, நான் பிரியா பேசுறேன். யாருங்க? ஹலோ, நான் வசந்த் பேசுறேங்க. தயவு செஞ்சு போனை கீழே வச்சிடாதீங்க. உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும். என்ன உங்களுக்கு தெரியுங்க? உங்களுக்காக கீழே கார் பார்க்ல காத்துட்டு இருக்கேன். நீங்க அவசியம் வரணும். வரீங்க? நிச்சயமா வரீங்க? ப்ளீஸ். ஹலோ, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களுக்கும் எனக்கும் என்ன பர்சனல் இருக்கு? இருக்குங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பார்க்கிறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. ஆஹா, உங்க கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல மோதிட்டோன்ற ஒரே விஷயத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களே, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு மண்ணும் இல்ல. இருக்குங்க. நான் சொல்றது கொஞ்சம். ஷட் அப். நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. இப்ப போறேன். ஆனா திரும்ப நிச்சயமா வருவேன். என் ஃபோன் நம்பர், செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நிச்சயமா தேவைப்படுங்க. என் ஃபோன் நம்பர் 82618887. என்னோட செல் நம்பர் 9841000037. ஓகே? இன்னைக்கு நான் சமைக்க போறேன், நீ சாப்பிட போற. தக்காளி, டேய் தக்காளி கூட டேய். இந்த வெச்சு புடிச்சுக்கோ. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நல்ல மூட்ல தானே இருக்க? நல்ல மூட்ல தான் இருக்க. சொல்லு. ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஒரு மாதிரி ஆயிட்டேன். திரும்ப அவளை எங்கேயும் பார்த்தேன். டேய், என்னடா? சொல்லு. அவதான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அப்புறம்? அவளை ஃபாலோ பண்ணேன். அவகிட்ட பேசினேன். ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குடா. நீ என் கூட வந்து வச்சுக்கோ, தைரியமா சொல்லிடும்டா. இந்த காதல் பிசினஸ்லாம் எனக்கு பிடிக்காது. And to be frank, I just can't approve this. ஏய், நீ பெரிய ஆம்பிஷன்ல வந்திருக்க நினைச்சிருக்கேன்டா. இதான் ஆம்பிஷனா? நீ யாரா? யாரு? வசந்த். சங்கர். டேய், கோபப்படாதடா. முதல்ல அவளை பாரு. உனக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் விட்டுறேன்டா. சரி, அது போட்டோம். நான் என்னமோ பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருந்தேனா? நீதான் என்ன திருத்தனியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறமா தான் நான் சீப் எடுத்து ஒழுங்கா தலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கேனா? இப்படி எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த போது அவங்க உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏய், இல்ல, உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்குமே புது மனுஷனை வீட்டுல சேர்க்கறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா? நீ புது மனுஷனா? வர
பாப்பா என்ன தயங்குற? ஓ, நான் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சங்கர் மாடியில தான் இருக்கா, உள்ள வா. வா. சங்கர் வாங்க சார். அம்மா பாத்தியா? கீழே தான் இருக்காங்க. பார்த்து பேசிட்டு தான் வரேன். என்னடா லேட்டா ஷேப் பண்ற? 8:20 ட்ரெயின். என்ன ட்ரெயின்? ஊருக்கு போறியா? டேய், நான் லவ் பண்ற பொண்ண பறக்கும் ரயில்ல காமிக்கிற சொல்லிருந்தேன்ல, மறந்துட்டியா? ஓ சாரிடா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சங்கர் ஹரி அப் மேன். இத மாத்த வேணாமா? உட்கார், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். மா, ஆ டிஃபன் ரெடியா? ரெடி ரெடி ரெடி. பூஸ்ட் குடிச்சியா? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஓ, எரியுதுடா. சரி வா 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 போலாம் வா. போலாம்டா. பா சாரிடா, தெரியாதமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீங்க மிஸ் பண்ணாம பாத்துலாம்ப்பா. வரியா? Java unique stuff. பாரு, பறக்க ரயிலுக்கா பறக்குறான். டேய், லேட் அது வாடா. மா நான் கிளம்புறேம்மா. என்ன டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல நிறைய வேலை இருக்கு, அவசரமா போறேன். வெளியே சாப்பிட்டு. இப்படிதான் எதுக்கு இருந்தாலும் அவசரப்படுறான் இவன். எங்க தப்பான ஆளாயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனாவே ஆயிருக்கான். அள்ளி விடுறாங்க பாரு. இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது இல்ல, நான் பெருமைப்படுறேமா? டே 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 சும்மாடா. ஏன்பா அப்பா அம்மா எல்லாம் ஊர்லயே இருக்காங்களா? எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்ல. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு அப்பா அது வரைக்கும் எங்க அம்மா போட்டோ காமிச்சது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அதை விடுங்க. ஏய் நல்லா இருப்பா, நல்லா இரு. சார் கத்துங்க. போடா. வரங்க. ஏய் புக்கெல்லாம் வச்சுட்டு இந்த பிரியா எங்க போயிட்டா? பிரியா பிரியா. என்ன? புக்க மறந்துட்டேம்மா. வரேம்மா. ரொம்ப கேவலமா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்ல இது மாதிரிலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சவனா பார்த்தானே என் மானமே போயிடும். ஏய், நீ என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கடா? பேசிருக்கேன். என்ன பேசிருக்க? 3 வார்த்தை. 3 வார்த்தை போதுமா? டேய், எனக்கு போதும்டா. மென்டல் கேஸுங்களை எல்லாம் காப்பாத்த முடியாதுடாப்பா. இவனும் சேர்த்துதான் சொல்றான், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை பிரியா இங்க வா. நீ எங்க நிக்கிற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? போணும். நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லேட்டா போற? கரெக்ட் தானே? ஏய் வசந்த் இங்க வாயேன். பிரியா என் சிஸ்டர். நான் சொல்லுவேன்ல வசந்த் வசந்த் என் காலேஜ்ல படிக்கிறான்னு. இவன் தான் செம பிரில்லியன்ட். ஏய் காலையில உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன்டா. அப்புறம் நீ பண்ண அவசரத்துல மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, உனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுது இல்ல? கிளம்பு. ஓகே பை. நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு. இப்ப எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா வீட்டுல போய் என்ன கிண்டல் அடிக்க போறதோ தெரியல. சரி இன்னும் ஆளை காணோம். என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா. இன்னைக்கு அவளை காணோம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதுன்னா காதலுக்கு இதெல்லாம் அதெல்லாம் உன்னோட சரி.